ஒரு சிறிய நகரத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் வேலை செய்யாமல் தினமும் நண்பர்களுடன் சுற்றித் திரிந்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான். எல்லோரும் அவனை சோம்பேறி அருண் என்று அழைத்தார்கள். அருணின் தந்தை ஒரு சாதாரண தொழிலாளி. மகன் இப்படி சோம்பேறியாக இருப்பதை பார்த்து தினமும் கவலைப்பட்டார். உனக்கு அம்மா இல்லன்னு செல்லமா வளர்த்தது தப்பா போச்சு. ஏன் இப்படி சோம்பேறியா இருக்க? அப்பா இப்ப வேலை கிடைக்கல, நான் பாக்குறேன். நாட்கள் உருண்டோடின. அருணின் நண்பர்கள் அனைவரும் வேலைக்குச் சென்று வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தார்கள். அருண் மட்டும் தனியாகிவிட்டான். பணம் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டான். அப்போதுதான் அவன் தனது தவறை உணர்ந்தான். என்னோட சோம்பேறித்தனத்தால நான் ஒழுங்காக படிக்கல. அப்பா சொல்லியும் கேட்கல. எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கேன். எல்லாம் என்னோட தப்பு. இனி நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். அடுத்த நாள் முதல் அருண் கடுமையாக உழைக்கத் தொடங்கினான். அவனுக்கு கிடைத்த அனைத்து வேலைகளையும் தயங்காமல் செய்தான். மெதுவாக நல்ல நிலைக்கு வந்தான். சில ஆண்டுகளில் அவன் அப்பா பேரில் ஒரு சிறிய கடை ஒன்றை ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கடையில் வியாபாரம் அதிகரித்தது. அருண் படிப்படியாக வாழ்வில் உயர்ந்தான். சோம்பேறித்தனம் வாழ்க்கையை அழிக்கும், உழைப்பு வாழ்க்கையை உயர்த்தும்.